போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் தாமஸ் பாண்டியன் 37ஆம் மாதம் நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி.ஏ. மரிய ஜோசப், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்தார். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு பதில் அன்பு காட்ட தவறினார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் மக்களின் 2 குற்றங்களை எடுத்துக்காட்டி எச்சரிக்கின்றார். ஒன்று சிலை வழிபாடு, இன்னொன்று போலி வெளிச்சடங்குகள். பணம், பதவி, மண், பொன் என பொன் கன்று குட்டிகள் நம்முடைய இதயத்திலும் குடிகொண்டுள்ளனவா என்று சிந்தித்து பார்ப்போம். தீமை செய்வதை விட்டொழிப்பதற்கு பதிலாக, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக வெளிப்புற சடங்குகளில் நம் நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டிருக்கிறோம். இந்த 2 குற்றங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரரை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-7 மற்றும் 11-13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள்.
அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. இஸ்ரவேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன். என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9,
வசனங்கள் 32 முதல் 38 வரை. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2016ஆம் ஆண்டு திரு அவையிலே இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு மையக் கருத்து இரக்கம். திருத்தந்தை அவர்கள் இந்த சிறப்பு யூபிலி ஆண்டை ஒட்டி எழுதிய நூலுக்கு இந்த தலைப்பை வைத்திருக்கிறார். இறைவனின் பெயர் இரக்கம். The name of God is mercy. அந்த இறைவனின் இரக்கத்தின் முகமாக நம் ஆண்டவர் இயேசு தன் பணியிலே இருந்தார் என்று சொன்னால் அது உண்மை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3 செய்திகளிலே இயேசு பிறர் மேல் மனம் இறங்குகிறார். 1, பேய் பிடித்த பேச முடியாத ஒரு தனிப்பட்ட நபர் மீது இயேசு மனம் இறங்கினார். பேயை ஓட்டும்படி இயேசுவை எவரும் கேட்கவில்லை. ஆனால் இயேசுவுக்கு பேயின் மேல் அதிகாரம் உண்டு என அறிந்தவர்கள் பேய் பிடித்திருந்த அந்த மனிதரை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். இயேசுவும் அவர் மீது மனம் இறங்குகிறார். பேயை ஓட்டி குணப்படுத்துகிறார். நான் எனது எனும் பேய் நம்மையும் அவ்வப்பொழுது ஆட்டி படைத்து வருகிறது. நாம் பேச வேண்டிய நேரங்களில் நம்மை பேச விடாமல், நீதிக்கு குரல் கொடுக்க விடாமல், நன்றி சொல்ல விரும்பாமல், பிறர் பற்றி நல்லது சொல்ல தூண்டாமல் இந்த பேய் நம்மையும் அலைக்கழிக்கிறது. இப்பேய்க்கு நாமும் அடிமைகள் என்பதை உணர்ந்து இயேசுவிடம் வருவோம். அவர் நம்மீது மனம் இறங்குவார். 2வதாக, நற்செய்தியை கேட்டு மனம் திரும்ப 4 திசைகளிலிருந்தும் வந்து பல நாட்கள் பட்டினியாக கிடந்த மக்கள் மேல் இயேசு மனம் இறங்குகிறார். ஆயிரில்லாத ஆடுகள் போல தவித்து கிடந்ததை கண்டு மக்கள் மேல் இயேசு மனம் இறங்கினார். இன்று பலருக்கு நற்செய்தி என்பது ஒருவேளை உணவு அல்லது ஒரு நிரந்தரமான வேலை, உடுக்க உடை அல்லது இருக்க வீடு. இயேசு சிறப்பாக ஏழைகள் மேல் மனம் இறங்கியதை நாம் நற்செய்திகளில் பார்க்கிறோம். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கரணை செய்வாய் பராபரமே என்கின்ற தாயுமானவரின் வேண்டலுக்கு ஏற்ப நாமும் நம் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நற்செய்தியை அறிவிப்போம். அப்பொழுது இயேசு நம்மேலும் மனம் இறங்குவார். 3வதாக, இயேசு கொண்டு வந்த நற்செய்தியை கேட்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் மேல் இயேசு மனம் இறங்கினார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று இயேசு தம் சீடர்களுக்கு சொல்லுகின்றார். நற்செய்தி பணியாளர்களுக்காக வேண்டுவது நமது கடமை.
நற்செய்தி பணிக்கு நம்மை அர்ப்பணிப்பதும் நமது கடமை. நற்செய்தி பணிக்கு பிறரை தூண்டுவதும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதும் நமது கடமை. காலமெல்லாம் வாழுகிற கருணையான இயேசு நம்மீது மனமிறங்குகிறார். நாமும் பிறர் மீது மனமிறங்குவோம். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடன் உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கு எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அண்ணனுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகிற அனைத்து பக்தர்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. நம் தனிப்பட்ட மன அமைதிக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும்
உலக அமைதிக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மேல் மனமிருங்கும் கடவுளின் கருணை இவர். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள்: தாமஸ் பாண்டியன் 37ஆம் மாதம் நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.